சமீபத்தில தண்டையார்பேட்டைக்கு நான் ஏசி இன்ஸ்டாலேஷனுக்காக போயிருந்தேன். அது மட்டும் இல்ல, ஒரு வாஷிங் மிஷின் இன்ஸ்டாலேஷனுக்காகவும் நான் அங்க போயிருந்தேன். இப்போ அந்த இடத்துல நான் மேல ஏசிய மாட்டிட்டு இருக்கும்போது, திடீர்னு கீழ் வீட்ல இருந்து அலறல் சத்தம் கேட்டது. அது மட்டும் இல்லங்க, அந்த வீட்டுக்குள்ள இருந்து எல்லாருமே அலறி அடிச்சு வெளிய ஓடி வந்துட்டாங்க. அங்க போய் நம்ம என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா, வீடு இந்த மாதிரி இடிஞ்சு போய் கிடக்குங்க. தரைத்தளமே பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள இறங்கி கிடக்கு. வீட்டுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரெயின் பாதையோ அல்லது எதுவுமே போகவே இல்ல. ஆனாலும் இந்த வீடு வந்து பயங்கரமா கீழ கிட்டத்தட்ட 8 அங்குலம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருச்சுங்க. இப்ப இந்த இடத்துல நாம எப்படி எதனால இறங்குச்சு, எதனால போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மேல் பாகத்துல இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உடைஞ்சு நொறுங்கி சில்லு சில்லான்னு பேந்து அப்படியே நிக்குது. தரைக்கும் டைல்ஸும் தனியாவே நிக்குது. ஒரு சில இடங்கள்ல டைல்ஸ் மட்டும் மேல நிக்குது. தரை கீழ இறங்கி உள்ளே பாதாளத்துக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இறங்கி கிடந்ததுனால மக்கள் எல்லாருமே அலறி அடிச்சு ஓடி வந்துட்டாங்க. இது பர்ட்டிகுலரா ஒரு வீட்ல மட்டும்தான். இது ஒரு சிலர் 2, 3 வீட்லனாலும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஒரு வீட்ல மட்டும் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு யோசிக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது என்ன அப்படிங்கறது நாம கீழே ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய கீழே தரையில நாம கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு நான் ஓட்டையை போட்டு தோண்டி பார்க்கும்போது கீழே செப்டி டேங்க் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் கிடையாது. இதுக்கு முன்னாடி யாராவது வீட்டுக்கு கீழே ஏதாவது பாதாள குழி தோண்டியிருப்பாங்கன்னு நினச்சேன். அதுவும் கிடையாது. இந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்னா அப்புறம் எப்படி பள்ளம்? பாதாள ட்ரெயின் கீழே போகுதான்னு கேட்டேன். அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி வீடு பள்ளத்துக்குள்ளே இறங்கிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி அவங்க கூராட்டியிருக்காங்க. இப்போ மழை பெஞ்சதுனால சரியானபடி கூரை ஆட்டாத ஒரு சூழல் இருக்கும்போது இந்த வீடு கட்டி 15 வருஷம் காலங்கள் ஆனதுனாலையும் அந்த மண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியிருக்கு. மேலே டைல்ஸுக்காக போட்ட தரை மட்டும் கொஞ்சம் கலவை மேலோட்டமாக இருந்ததுனால அந்த லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இந்த மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் அது பெலனில் நின்றுருக்கு போல இருக்குது. அது திடீர்னு அதுவும் வெயிட்டு தாங்க முடியாமல் பொத்துரு நடுப்பாகத்தில் உள்ளே இறங்கிருச்சு. இதுதான் இதனுடைய மேட்டர். அதனால் தரைத்தளத்தில் நீங்கள் வீடு கட்டும்போது பக்காவாக கூராட்டி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் நல்லா ஓப்பனில் வச்சு தண்ணியை விட்டு கூராட்டி பிறகு நீங்கள் வந்து மேலே தரவழிச்சு டைல்ஸு ஒட்டுங்க. அப்படி இருந்தால் அதை மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கும். இல்லைன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ அல்லது 15 வருஷம் கழிச்சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டுரும். செலவையும் உங்களுக்கு பெருசாக வச்சு விட்டுரும். 10 வருஷத்துக்கு முன்னாடி செலவு கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதிக செலவாகும் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி சரியான மண் போட்டு அழகாக தண்ணியை விட்டு கூராட்டி கிட்டத்தட்ட 3 மாதமாவது நல்லா தண்ணியை ஈரப்பதத்தோடு வச்சு அருமையாக திம்ஸு போட்டு அதுக்கு மேலே டைல்ஸ் ஓட்டிங்கன்னா இதுபோல் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியுங்கிறது நிறையவருடைய கருத்து. இது போன்ற இன்ஃபர்மேஷனுக்கு சன்குல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.